ஊர் உறங்கிய நேரம் சேலத்தில் ஒரு வீட்டின் உள்ளே மின் வெளிச்சத்தில் தையல் சத்தம் கேட்டுச் சென்றோம். இளைஞர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இருசக்கர வாகனத்திற்கு ரெக்சின் சீட்டுகளை தயாரித்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் ரெக்சின் எனப்படும் ஒரு வகை மூலப்பொருளை கொண்டு இருசக்கர வாகனத்திற்கு சீட் கவர்கள் மற்றும் டேங்க் கவர்களை உற்பத்தி செய்து கொடுத்து வருகின்றனர். வியாபார போட்டி அதிகரித்ததன் காரணமாக இந்த பணியினை பகல் போலவே இரவிலும் இளைஞர்கள் சுறுசுறுப்பாக செய்து வருகின்றனர். ரெக்சின் விரிப்பினை தேவைக்கேற்ற வடிவத்தில் வெட்டும் பணியில் ஒருவர் தீவிரமாக ஈடுபடுகிறார். தனித்தனியாக வெட்டப்பட்ட ரெக்சின் தையல் இயந்திரம் மூலமாக ஒன்று சேர்க்க 2 இருந்து 3 பேர் தேவைப்படுகின்றனர். இவர்கள் வேகமாக தங்களது பணியினை மேற்கொள்கின்றனர். அதற்கேற்ப அளவிட்டு வெட்டும் பணியில் உள்ளவரும் ஈடுகொடுக்கின்றார். இதன் போது உயிர் போகும் அளவு வலி ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து உழைக்கின்றனர் இந்த இரவு நேர சூரியன்கள். இந்த மிஷினில் பொறுத்த வரையும் உன்னிப்பாக கவனிக்கணும். கண்ணு பிரச்சனை இருக்கும். நைட்டு விடிய செய்வோம். முழங்கால் கை கால் எல்லா வலியும் இருக்கும். ஆனால் தெரியாது. இப்போ வேலை இல்லை, வேலை டல்லாக இருக்குது. இப்படி செஞ்சால் கூட அந்த வலி அதிகமாக தெரியுது. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. பற்றாக்குறையாக தான் இருக்குது. சீட் கவரோ அல்லது டேங்க் கவரோ எதுவாக இருந்தாலும் அவற்றை ஒருங்கிணைத்து தையல் இயந்திரத்தின் மூலம் உருவம் கொடுக்க வேண்டும். இதற்காக இவர்கள் ஒரு குழுவாகவே தங்களை இணைத்து கொண்டு செயல்பட வேண்டும். இரவில் ஊசி நொடியை பார்த்து கொண்டே பணியாற்றுவது மிக கடினமான செயல். சற்று கவனச்சிதறல் ஏற்பட்டால் விரலை அந்த ஊசி பதம் பார்த்துவிடும். எனவே கண்ணும் கருத்துமாக இந்த பணி நடைபெறுகிறது. நைட்டு விடிய நாங்கள் வேலை செய்வோம். கண் ஊசி பார்த்துக்கிட்டே இருப்போம். நாங்கள் கை திடீர்னு கூட உள்ளே விடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இறங்கிடுச்சுன்னா ரொம்ப ரத்தம்லாம் வரும். அதனால தான் அது சில டைம் ஏறிக்குச்சுன்னா நகத்தில் மேலேயோட ஏறும். அது வேலை நேரத்தில் சலிப்படையாமல் இருப்பதற்கு திரைப்பட பாடல்களும் இவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. சற்று சோர்வோ அல்லது உடல் தெம்பிழந்து போனாலோ பணியினை நிறுத்திவிட்டு சற்று நேரம் ஓய்வு தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் ஏதாவது கதை பேசிக்கொண்டும் அல்லது தேநீர் போன்ற சூடான பானங்களை அருந்தியும் மீண்டும் சுறுசுறுப்படைகின்றனர். சிறிது நேர ஓய்விற்கு பிறகு அவர்களது பணி மீண்டும் தொடர்கிறது. தங்களால் முடிந்த அளவு இரவு 1 அல்லது 2 மணி வரை பணியாற்றுகின்றனர். சில நேரங்களில் ஆர்டர்கள் அதிகம் என்றால் முழு இரவும் பணியாற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்கும் இவர்கள் தள்ளப்படுகின்றனர். கடின உழைப்பிற்கு பிறகு உருவாகும் கவர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பண்டலாக கட்டி அனுப்ப வேண்டிய இடத்திற்கு அனுப்பிவிடுகின்றனர். ஆனால் இந்த ஆர்டர்களை முடிப்பதற்காக வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து உழைப்பவர்களும் இங்கு குறைவில்லை. காம்படிஷன் அதிகமாக இருக்குது. சிறு தொழில்ன்றதுனால இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா குடிசை தொழில் மாதிரி செஞ்சுட்ருக்காங்க. ஒரு மிஷின் இருந்தால் போதும், அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ நான் லோன் போட்டிருக்கேன். என்னோடய வீட்டு அடமானம் வச்சு அந்த லோன் வாங்கி அது மூலியமாக தான் இப்போ தொழில் செஞ்சுட்ருக்கிறேன். ஓட்டுநர்களின் வசதிக்காக இரவு உறக்கத்தை தியாகம் செய்து எதிர்காலத்தில் தானும் வசதியாகலாம் என்ற எண்ணத்தில் உடைக்கும் இந்த இளைஞர்கள் உடைக்க துடிப்போருக்கு முதன்மை வழிகாட்டிகள் என்றால் அது மிகையல்ல. கற்றுக்கொண்ட தொழிலில் முழு கவனம் செலுத்தி பயணிக்க வேண்டியுள்ளது. அது இரவு என்ற போதும் சிரமம் பாராமல் உழைக்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் இரவு நேரத்தில் கண்கள் நோக உற்பத்தியில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்த தொழிலாளர்கள். ஒளிப்பதிவாளர் சிக்கந்தருடன் சேலத்திலிருந்து சரவணன், காவேரி நியூஸ்.